கருப்பண்ணசாமி, நீ என் பையனை காப்பாத்திடுவேன்னு எனக்கு தெரியும். அவன் எங்க வெறும் அரசியல் கட்சின்னு சுத்தி உருப்படாம போயிடுவானோன்னு பயந்த. ஆனா நீ அவனை இவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாமி. சுப்பையா எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன். கவனிக்கவும், பழனியிலிருந்து கோவை செல்லும் பேருந்து புறப்பட தயாராக உள்ளது. இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சராக பழனியிலிருந்து ஒட்டன்சத்திரம் வழியாக மானாமதுரை செல்லும் பேருந்து. அமைச்சர்களா? கண்டக்டர் இடம் வந்துருச்சு, இறங்கி வா. அமைச்சர் அவரது யாருக்குமே பிடிக்கல. இவர் பேர் சுப்பையா. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக இன்னைக்கு வேலைக்கு சேர போகிறாரு. பழனி டு பண்ணக்காடு இவர் வேலை செய்ய போகிற ரூட்டு. மந்திரி ஆகிறது இவருக்கு கனவு. அதே மாதிரி ஒரு சுந்தரியை கல்யாணம் பண்ணி சுகமாக செட்டில் ஆகணுங்கிறது இன்னொரு கனவு. அந்த கனவு பண்ணக்காட்டில் தான் நிஜமாக போகுது. இவர் பேர் கருப்பு. அதே பழனி பண்ணக்காடு ரூட்டில் டிரைவர், சீனியர் டிரைவர். இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் தானே புதுசாக சேர்ந்திருக்க கண்டக்டர். கண்டக்டரா? எந்த ரூட்டு? உங்க ரூட்டு தான். பேரு பண்ணக்காடு. இல்ல, உன் பேர் என்ன? சுப்பையானே. காசு பையா? அப்படி ஒரு பேர்? சுப்பையா இல்லனே, சுப்பையா. எல்லாரும் சுருக்கி சுப்புன்னு கூப்பிடுவாங்க. வாடி செயலாளர் சுப்பையானா, வட்ட செயலாளர் சுப்பையானா எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லி எனக்கு தெரியாதுல. நீ எந்த ஊர்ல? கடலூர். அப்புறம் அந்த மேனேஜர் உனக்கு எல்லா போக்குவரத்தையும் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லாத விஷயத்த நான் உனக்கு சொல்லுதேன். அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த சக்காரு பஸ்ல கண்டக்டரை விட டிரைவர் தான் பெருசு பெருசு பெருசு. ஆமாண்ணே, பார்த்தாலே தெரியுதுண்ணே. பண்ணாட பவரை சொல்றேன்டே. 8 மணிக்கெல்லாம் பண்ணக்காட்டுல இருந்து பஸ் ட்ரிப்பு கிளம்பும். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நீ பஸ்ஸுக்குள்ள இருக்கணும். புரியுதா? உனக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு. யாத்தே, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேனே. நாங்க வேணா ஊத்துட்டு நீங்க ஒன்னும் ஊத்த வேணாம், இங்கேயே நில்லுங்க. நான் போய் ஊத்திட்டு வந்துடுறேன். இல்ல ஜோடா எடுத்துக்கிறேன். கோலி சோடா. டிரைவர் கருப்புக்கு சொந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன சோகங்கள் இருந்தாலும் எப்பவும் சிரிச்சபடி மற்றவங்களை சிரிக்க வச்சபடி இருக்கிறவர். இவர் குப்புற விழுகாத அளவுக்கு குடிப்பார். கல்யாணம்னு போகாத அளவுக்கு காதலிப்பார். குடி குட்டின்னு இருந்தாலும் யார் குடியையும் கெடுக்காதவர். எல்லாரும் நோட்டாவே கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன வீட்டுல இந்த சில்லறை எடுத்து வர முடியும். எல்லாரும் கரெக்டான சில்லறை கொடுங்க. பஸ் புறப்பட போகுது. எல்லாரும் ஏறிட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆகிற வரல இதைத்தான் சொல்ல போறேன். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி? ஜிப்பை ஒழுங்கா போட்டு போய் குழப்ப பாருப்பா. சாரிண்ணே, ஜிப்பு அங்கிருந்து எங்க பார்த்தான்? என்னையவா? ஒன்னதான் வேணாங்க. சேவிங் பண்ண இருந்த மாதிரி இருக்கான். குட் பாய். தேங்க் யூ. நோ மெயின்டெனன்ஸ். லக்கேஜ் எடுத்து உள்ள வை. லக்கேஜா? எங்க காணோம்? என்ன பார்த்தா தெரியல. நான் தான் லக்கேஜ். என்னையா சொல்ற? குடிச்சிருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுது. இங்க இருந்து பஸ் பேரா காணோம். அந்த இடத்துல பற்ற போகுது. ஏன் ஏத்தி விடு. பாத்தியா பிஞ்சு உடம்பியா? லக்கேஜ் டேமேஜ் ஆகும். பத்திரமா ஏத்தி விடு. பாத்தியா விழுந்துற போறேன். தலையில பார்த்து மெதுவா உட்காரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. வணக்கங்க. புது கண்டக்டரா? ஆமாங்க. பேரு? சுப்பையா. என் பேரு விநாயகம். எல்லாரும் என்ன அண்ணே சார்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் சாரா? ஊர்ல எல்லாரும் என்ன அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல நான் வாத்தியார் ஆகிட்டேன். அதனால அண்ணனோட சார் சேர்ந்து அண்ணன் சார் ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகி இப்ப பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். ஆனா அண்ணன் சார் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. ஒரு பண்ணக்காடு கூடையில கோழிங்க பத்திரம் பார்த்து எடுத்துட்டு வாடா. தோத்துறோம். பின்னாடி என்னது கூடையில? நாட்டுக்கோழினே. வீட்லயே விட்டு வந்துட்டா நாய் நரி தின்னுடுமோன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுகிட்ட இருந்து காப்பாத்தி நீ தின்ன போற. கொன்னா அப்பாவும் தின்னா போச்சு. அண்ணன் ரொம்ப தெளிவா தான் இருக்காரு. அவன் எப்பவுமே தெளிவா தான் இருப்பான். கிளப்பலாமா? கையில இருக்கிறது கடலை மிட்டாய் இல்ல, வாயில வச்சு ஊது.
ஃபர்ஸ்ட் டைம்ல டிக்கெட் பழனியிலிருந்து சாயந்தரம் பண்ணக்காடு போகிற இந்த பஸ் டிரைவர் கருப்பும் கண்டக்டர் சுப்பையாவும் பண்ணக்காட்டிலேயே தங்கிடுவாங்க. காலையில் மறுபடியும் பழனிக்கு வருவாங்க. தினசரி ஒரு ட்ரிப் தான் வேலை. இவங்களோட இந்த பஸ்ஸில் பயணிக்கிற எளிய மனிதர்களை பற்றிய ஒரு எளிய கதை தான் நீங்கள் பார்க்க போகிறது. ஒரு மலை பயணம் போல் சின்ன சின்ன திருப்பங்களோட சுவாரஸ்யமானதாகவும் சுகமானதாகவும் இருக்கும் இந்த ஜன்னலோர பயணம். சுடுகாட்டு சுந்தரிகளா? வயசான கிழவிக்கெல்லாம் நிக்குமா இந்த பஸ்? இதே வயசு பொண்ணுங்கன்னா வாசல் வரைக்கும் போய் ஏத்திக்கிட்டு வரும். இந்த டிரைவருங்க பொழைப்பே இப்படித்தான். என்ன ஓவேரா ஏதோ சொன்னீங்க? வயசு பொண்ணுக்கும் வண்டி நிக்கல பாத்தீங்களா? காக்கா நிறமாற கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம கருப்பு மனமாற வாய்ப்பே இல்லை. பாத்தியா? வயசானவன் சொல்றது வார்த்தை இல்ல, வாழ்க்கை. புரிஞ்சுதா? என்ன புதுசா? போம்மா விசில் எல்லாம் கை வைக்காத. அண்ணே முட்டையோட நான் தானே முதல்ல வந்தேன். முதல்ல கோழிலா, அப்புறம் தாமலா முட்டை. ஒரே மிதி மாதிரி உட்கார். சட்னு கோயிலில் சூட வச்சா கொண்டையில பூ வச்ச பார்வையில பாம வச்சடா. நல்லா இருக்கீங்களா? இப்பதான் நல்லா இருக்க. நீ மேல் திருப்பதி லட்டு மாதிரி இருக்க. அண்ணே போதுனே பொங்க வச்சது, அடுப்பு அவிஞ்சிட போகுது. பொறாமையில பொசுங்கிறானுங்க. ஹலோ, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. டிக்கெட் எடுத்தீங்களா இல்லை அந்த காசுக்கு சேர்த்து குடிச்சிட்டீங்களா? நாங்கள்லாம் குடிக்கலாம் ஒன்று மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளமே கிடைக்காது தெரியல. எங்கள் காசில் தான் கவர்மெண்ட்டே நடக்குது. யோ அரசியல் பேசாத, எனக்கு பிடிக்காது. அப்போ அரசியல் வாயெல்லாம் குடிச்சிட்டு தான் பேசுகிறாங்களா? யோ நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? டிக்கெட் எடுத்தியா எடுக்கலையா? அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த பழைய டிக்கெட்டாக கூட உன்னையெல்லாம் நம்ப முடியாது. புது டிக்கெட் தானே. இந்த அண்ணே நீங்க ரொம்ப பாவம்ண்ணே. ஏண்டே? மேல ஒரு ட்ரிப் வரதுக்குள்ளே இன்ஜின் சூட்ல என் முட்டை குஞ்சு பறிச்சேண்ணே. நீங்க டெய்லி இன்ஜின் சூட்லயே உட்காந்துருக்கீங்களே, அதை நினைச்சாதானே என் நெஞ்சு. கூடு உடஞ்சாலும் சேதாரம் இல்லாம கூட்டி வந்து சேர்க்கிறோம்ல உங்களை. ஏம்ல சொல்ல மாட்டேன் ஊத்த முட்டை. வாமா. என்னண்ணே ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? எங்கம்மா, அரசாங்க நோட்டையும் புத்தகத்தையும் இலவசமா கொடுத்தாலும் இந்த அதிகாரி எடுத்து கொடுத்தாதானே. ஏதோ அவங்க சோப்புல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் நினைக்கானுவ. நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கேன். கொடுத்தா கொடுக்கேன், இல்லைன்னா இதே மாதிரி தாக்கல் கொடுக்கேன். இவர்தான் புது கண்டக்டரா? இந்த மாவட்ட கலெக்டரா? பேரை சொல்லு. ஐ ஆம் சுப்பு. இல்ல என்கிட்ட சுப்பையானே பொண்ணை பார்த்ததும் சுப்புங்கிற ஸ்டைல்ஸ். அப்புறம் இவங்க தான் நிர்மலா டேவிட், இந்த ஒரு பள்ளிக்கூடத்து மாஸ்டர். அண்ணே ஜென்ஸை தானே மாஸ்டர்னு சொல்லணும், லேடிஸை மிஸ்ஸுன்னு சொல்லணும். சரியில்ல, இந்த ஊர்லயே இவங்க தான் அழகான மிஸ்ன்னு வச்சுக்குவேன். அண்ணே இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? என்னைய விட்டுருங்க. அண்ணே இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்க. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? யார எப்படி கூப்பிடணும்னு சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை அண்ணன்னு கரெக்டா கூப்பிடுதே, அந்த தெளிவை சொன்னே. அப்பா இதை விட தெளிவு. பஸ்ல பார்த்தல அண்ணா சாரு, அவங்க பொண்ணு இது. அண்ணன் சார் பொண்ணா? அண்ணன் சார் பேரு விநாயகம், இவங்க பேரு நிர்மலா டேவிட். எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. அது மிஸ், இது மிஸ்டேக். ஒண்ணுக்கு சரியா போச்சு. வாவலா மழை வருது. என்னல படிக்கு கீழே நின்னு ஒண்ணு கடிக்க? யோ நேத்திக்கு நீ படிக்கு மேல நின்னு ஒண்ணு கடிச்சே, நான் ஏதாவது கேட்டனாயா? என்னனே இது ஆந்தைக்கு பிறந்த பைய புள்ள. எங்கிட்டாவது நின்னு பாத்துறோம். அதை விடு.